காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பமிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே ஒருமுறை சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மத்திய அரசை அணுகியிருந்த நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கையை மீண்டும் விரைவுபடுத்தி இருக்கின்றது கர்நாடக அரசு. அதன்படி மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்க கோரி மத்திய அரசின் நீர்வளத்துறையிடம் கர்நாடக அரசு விண்ணப்பம் செய்திருக்கின்றது. ஏற்கனவே மேகதாது அணை கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கான ஆய்வு எல்லைகள் என்ன என்று கேட்டு கர்நாடக அரசு மத்திய அரசை அணுகியிருந்தது. கர்நாடக அரசினுடைய நீர்வளத்துறை மே 30 விண்ணப்பித்திருந்த நிலையில் அந்த விண்ணப்பம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை மத்திய அரசு கேட்டிருந்தது. அதற்கான பதில் கடிதத்தையும் அனுப்பியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கர்நாடக அரசு மத்திய அரசிடம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை என்பதை சொல்லி அனுமதி கேட்டு வருகின்றார்கள். மேலும் சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வறிக்கையை தயாரிக்கவும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான முயற்சியையும் தொடர்ச்சியாக கர்நாடக அரசு மேற்கொண்டு வருகின்றது. உச்சநீதிமன்றம் தடை இல்லாத நிலையில் 6 ஆண்டுகளாக மேகதாது அணை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மேற்கொள்வதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்க மறுக்கின்றது என்று கர்நாடகா தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழலில் தற்போது சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்காக அவர்கள் இந்த மனுவை வழங்கியிருக்கின்றார்கள். அணை கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் தயாரிப்பதற்கான ஆய்வு எல்லைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கர்நாடக அரசு இந்த கடிதத்தில் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடகாவினுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய பட்சத்தில் விரைவில் மேகதாது அணையின் சுற்றுச்சூழல் அனுமதிக்கான விண்ணப்பத்தை மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவினர் பட்டியலிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்போது கர்நாடக அரசு இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்குவதற்கான புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.